ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து கடந்து வருகிற கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, சோர்ந்து போகாதே, தேவன் செயல்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எந்தெந்த ரீதியிலெல்லாம் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்கள்? பழைய ஏற்பாட்டு நாட்களில் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினதான ஒரு பெரிய தெய்வ மனிதன் எலியா, அவனே என்ன செய்தான்? சோர்ந்து போனான். இன்றைக்கு சோர்வு என்பது பிசாசு நம்மளுக்கு கொண்டு வருகிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தில் எல்லாரையும் பிடிக்க என்ன செய்வான்? வகை தேடுவான். சோர்வு ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கையில் உள்ள வேகம் குறைந்து விடும். சோர்வு வந்துருச்சுன்னா வந்து விடும். சோர்வினால எத்தனையோ குடும்பங்கள் என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லியாச்சுன்னா கர்த்தரை விட்டே வழி விலகி போயிருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. உங்களை தட்டி எழுப்புவதற்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் கலாத்திய நாட்டு சபைக்கு என்ன செய்கிறார்? இந்த வார்த்தை விசேஷமாக எழுதுகிறார். இந்த நாட்டு சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்தது என்று சொல்லியாச்சுன்னா, அவர்கள் கர்த்தரை விட்டு என்ன செய்தார்கள்? திரும்பவும் எங்கேருந்து? நியாயப்பிரமாணத்திலிருந்து வந்து விசுவாசத்தினால் என்ன செய்தார்கள்? ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் திரும்பவும் வந்த அதே சத்தியத்திற்கு என்ன செய்து விட்டார்கள்? பழைய வாழ்க்கைக்கே திரும்ப போய்விட்டார்கள். அதனால தான் அந்த சபையை கொஞ்சம் கடிந்து கொண்டு என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அந்த சபையை கொஞ்சம் நன்மையை குறித்து என்ன செய்கிறார்? எழுதுகிறார். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் என்ன செய்வோம்? இருப்போமாக. நாம் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக என்ன செய்யணும். கர்த்தருக்கு தான் நம்ம செய்கிறோம். ஒரு ஏழைக்கு உதவி செய்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும் சொன்னால், அவர்கள் இதை தருவார்கள் என்று சொல்லி நம்ம எதிர்பார்ப்போடு கூட செய்யாதபடிக்கு நம்ம கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். இதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். யாருக்கு எதை செய்தாலும் கர்த்தரை நம்பி செய்ய பாருங்க. அநேகர் என்ன செய்யணும் சொன்னால், அநேகருக்கு உதவி செய்வதே, நம்ம இதை செஞ்சால் அவர்கள் நமக்கு இதை திரும்ப செய்வார்கள். அப்படிப்பட்ட உதவியை செய்யாதபடிக்கு நம்ம கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தர் இதற்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தர் இதற்குரிய மேன்மையை தருவார். எப்போ நீங்கள் கர்த்தரை நம்பி செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அப்போ தான் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருப்பீர்கள். மனுஷனை நம்பி எதை செஞ்சாலும் உங்களுக்குள்ள சோர்வு வந்துடும். நான் இவனுக்கெல்லாம் இப்படிப்பட்ட நன்மையை செஞ்சனே, இவனுக்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சனே, எனக்கு இவன் இப்படிப்பட்ட தீமையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே என்று சொல்லி மனிதர்களை பார்த்து புலம்ப ஆரம்பித்து விடுவீர்கள். இன்றைக்கி சோர்ந்து போகாமல் நன்மையை செய்யுங்கள். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நம்ம செய்த நன்மைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் அறுக்கும்படி கர்த்தர் என்ன செய்வார்? கிருபை தருவார். அப்படின்னா நம்ம பிறருக்காக நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். பிறருக்காக நம்ம என்ன செய்யணும் சொன்னால், சோர்ந்து போகாதபடி கிராமங்கள், பட்டணங்கள், தெரிந்த நண்பர்களுக்கு இயேசுவை பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். நம்ம இப்படியெல்லாம் நன்மைகளை செய்ய, ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னால் காரியங்களை செய்ய, பிறருக்கு நம்ம நன்மைகளை செய்ய, சமுதாயத்துக்கு நம்ம நன்மைகளை செய்ய நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உன் காத்திருப்புக்கு முடிவை கொண்டு வந்து விடுவார். உன் ஜெபத்துக்கு சரியான நேரத்துக்கு பதிலை தந்து விடுவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் உடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார் என்று சொல்லி நீங்கள் முழு நிச்சயமாய் நம்பி நன்மை செய்கிறவர்களாக இருங்கள். நிச்சயமாய் அற்புதங்களை காண ஆண்டவர் செய்வார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, சோர்வின் ஆவி பிள்ளைகளை விட்டு விலகி போவதாக, அசம்பந்தத்தின் ஆவி விலகி போவதாக, பிள்ளைகளை ஆட்கொண்டிருக்கிற எல்லா எதிர் வல்லமைகளை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணுகிறோம். பிள்ளைகள் தளர்ந்து போகாதபடி, பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி ஏற்ற காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் நன்மைகள் அறுவடை செய்ய உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.